Hello friends, welcome back to Manoj Caliber. Wish you all an awesome 2021. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா past continuous tense. Past continuous tenseக்கான ஃபார்முலா என்னது, அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னது, அதுக்கான டிஃபரண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, let's start with the formula of past continuous tense. Past continuous tenseக்கு subject plus was or verb. So was அல்லது verb வரும். So present continuous tenseல பார்த்தீங்கன்னா am is are வந்துச்சு இல்லையா, அந்த am isக்கான past form தான் was, areக்கான past form verb plus verb 1 plus ing. Okay, so present continuous tenseக்கான அதே ஃபார்முலா தான், only thing we have to change the b forms வந்து past form-ஆ மாற்றணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, எங்கெங்கே வந்து வாஸ் யூஸ் பண்ணணும், எங்கெங்கே வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஹி, ஷி, இட் ப்ளஸ் சிங்குலர் நவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் வாஸ் யூஸ் பண்ணலாம். அதே போல் வி, யூ, தே ப்ளஸ் ப்ளூரல் நவுன்ஸ் எதுவாக இருந்தாலும் வேர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஐன்றது சப்ஜெக்ட், ஐக்கான பி ஃபார்ம் என்னது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஓகே, ஐக்கானது வாஸ். ஸோ ஐ வாஸ், சிங்ன்றது வி ஒன் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஐ வாஸ் சிங்கிங் அப்படின்னா நான் பாடிக்கொண்டு இருந்தேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ எம் சிங்கிங் அப்படின்னு சொல்லுவோம், நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் பாடிக்கொண்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த முறைப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள், வி வர் சிங்கிங்னா நாங்கள் பாடிக்கொண்டு இருந்தோம், யூ வர் சிங்கிங் நீங்கள் பாடிக்கொண்டு இருந்தீர்கள், ஹி வாஸ் சிங்கிங் அவர் பாடிக்கொண்டு இருந்தார், ஷி வாஸ் சிங்கிங் அவள் பாடிக்கொண்டு இருந்தாள், இட் வாஸ் சிங்கிங் அது பாடிக்கொண்டு இருந்தது, they were singing அவர்கள் பாடிக்கொண்டு இருந்தார்கள். அண்ட் செகண்ட்லி, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சென்டென்சஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி உருவாக்குறது, WH கொஷின்ஸ் அண்டு எஸ்ஆர் நோ டைப் கொஷின்ஸ் எப்படி உருவாக்குறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீ பேசிக்கொண்டு இருந்தாய், நீ பேசிக்கொண்டு இருந்தாய்னா யூ வர் ஸ்பீக்கிங், நம்ம இதை பற்றி ஏற்கனவே பார்த்துட்டோம். நீ பேசிக்கொண்டு இருந்தாய்னா யூ வர் ஸ்பீக்கிங். இப்போ நீ பேசிக்கொண்டு இருந்தாயா அப்படின்ற ஒரு பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது. நீ பேசிக்கொண்டு இருந்தாயா, ஒன்றும் இல்லை, இந்த வேர் இங்கே கொண்டு வாங்க, யூ அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அவ்வளோதான். அப்படின்னா எப்படி வரும், ஓகே, வேர் யூ ஸ்பீக்கிங், ஸோ வேர் யூ ஸ்பீக்கிங் அப்படின்னு வருது. ஸோ வேர் யூ ஸ்பீக்கிங் அப்படின்னா நீ பேசிக்கொண்டு இருந்தாயா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை, நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை. இதை பேச்சு வழக்கில் நம்ம கொண்டுலாம் பயன்படுத்த மாட்டோம். தமிழில் பார்த்தீங்கன்னா நீ பேசலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, நீ பேசலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒன்றும் இல்லை, இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே பி ஃபார்ம் என்னது வேர். ஸோ இந்த வேர்க்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். ஓகே, இந்த வேர்க்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும். அப்படின்னா யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் அப்படின்னா நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை, ஒன்றும் இல்லை. ஸோ யூ, ஓகே, யூ அந்த வேர்க்கு பக்கத்தில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். ஸோ யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங், நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை. ஓகே, நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை. அடுத்தது, நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லையா, நீ பேசலையா, பேச்சு வழக்கில் தமிழில் பார்த்தீங்கன்னா நீ பேசலையான்னு கேட்பாங்க. நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லையா அப்படின்ற ஒரு நெகட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் எப்படி உருவாக்குறது, சிம்பிள். ஒன்ஸ் அகெயின் இந்த வேர் மட்டும் இங்கே முன்னாடி கொண்டு வாங்க, யூவை அங்கே கொண்டு போங்க, அவ்வளோதான். ஓகே, அப்படின்னா எப்படி வரும், ஸோ வேர் இங்கே கொண்டு வந்தால் வேர், யூவை அங்கே கொண்டு போகிறோம் யூ, ஸோ வேர் யூ, மற்றதெல்லாம் அப்படியே போட்டுருணும். நாட் ஸ்பீக்கிங், வேர் யூ நாட் ஸ்பீக்கிங். ஸோ நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லையா, நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம், சரியா. அடுத்தது பாருங்கள், நீ ஏன் பேசிக்கொண்டு இருந்தாய், நீ ஏன் பேசிக்கொண்டு இருந்தாய். இது ஒரு பாசிட்டிவான WH கொஷின். இங்கே பாருங்கள், ஏன் வந்திருக்கு, ஒய் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஒரு பாசிட்டிவான WH கொஷின் எப்படி உருவாக்குறது, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ பாருங்கள், ஏன் அப்படின்னா ஒய்ன்னு அர்த்தம், ப்ளஸ் இது பாசிட்டிவான WH கொஷின். அந்த ஒய்யை கொண்டு வந்து இங்கே ஏற்கனவே பாசிட்டிவான எஸ்ஆர் நோ டைப் கொஷின் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி போடணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கு முன்னாடி போகணும். அப்படின்னா என்ன வருது, ஒய் வேர் யூ ஸ்பீக்கிங். ஓகே, ஒய் வர் யூ ஸ்பீக்கிங்.
நீ ஏன் பேசிக்கொண்டு இருந்தாய், நீங்கள் ஏன் பேசிக்கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதே தான், அது தூக்கிட்டு வந்து நம்ம கீழே போடுறோம், அவ்வளோதான். ஸோ why were you speaking, நீங்கள் ஏன் பேசிக்கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இந்த கொஸ்டினையே நம்ம நெகட்டிவாக கேட்கலாம் இல்லையா. நீ ஏன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான WH கொஸ்டின் உருவாக்கலாம். ஸோ எப்படி உருவாக்குறது, ஒன்றும் இல்லை. இங்கே ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது. வேர் யூ நாட் ஸ்பீக்கிங் அப்படின்ற நெகட்டிவ் எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஒய் WH கொஸ்டினை போய் போட்டுருங்க. ஏன்னா ஒய், ஸோ ஒய்யை கொண்டு வந்து முன்னாடி போட்டுருங்க, அவ்வளோதான். why were you not speaking, why were you not speaking அப்படின்னா நீங்கள் ஏன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். why were you not speaking, so why were you not speaking அப்படின்னா நீங்கள் ஏன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. தட்ஸ் ஆல். இங்கே பாருங்கள், நீ பேசிக்கொண்டு இருந்தாய், யூ வர் ஸ்பீக்கிங், வேர் இங்கே கொண்டு வந்தோம், யூ அங்கே கொண்டு போந்தோம். ஓகே, நீ பேசிக்கொண்டு இருந்தாயா, வர் யூ ஸ்பீக்கிங். நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லை, யூ வர் நாட் ஸ்பீக்கிங். நீ பேசிக்கொண்டு இருக்கவில்லையா, வர் யூ நாட் ஸ்பீக்கிங். வை வர் யூ ஸ்பீக்கிங், நீ ஏன் பேசிக்கொண்டு இருந்தாய். வை வர் யூ நாட் ஸ்பீக்கிங், நீ ஏன் பேசிக்கொண்டு இருக்கவில்லை. தட்ஸ் ஆல். இதே போல் தான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எல்லா நவுன்ஸுக்கும் அதுபோல் ஐலேருந்து ஆரம்பித்து எல்லா ப்ரோனவுன்ஸுக்கும் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ரோனவுனுக்கான ஸ்லைடையும் பாஸ் பண்ணிவிட்டு குறைஞ்சது 5 முறையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். And thirdly, let's learn the different uses of the past continuous tense. First of all, we use the past continuous tense to talk about actions that were going on at a certain moment in the past. அதாவது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் கண்டினியூஸாக நடந்திருக்கும் இல்லையா, அந்த செயல்களை குறிப்பிடுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், விஜேஷ் அண்ட் ஐ were tidying the classroom. விஜேஷும் நானும் கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். The twins were fighting in the corner. கார்னரில் அந்த ட்வின்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜெயஸ்ரீ வாஸ் டூயிங் ஹர் ஹோம்ஒர்க். ஜெயஸ்ரீ அவளுடைய ஹோம்ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தா. They were all dancing at the party. அவங்க எல்லாமே பார்ட்டியில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இது போல் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கண்டினியூஸாக நடந்த அந்த செயல்களை குறிப்பிடுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். And secondly, we use the past continuous tense to say what was happening when something else happened. அதாவது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செயல் நடந்துச்சுன்றதை குறிப்பிடுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது போல் சென்டென்சஸ்லாம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸாக தான் இருக்கும். அதில் ஒரு கிளாஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும், இன்னொரு கிளாஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர் வென் ஐ காட் ஹோம். ஸோ நான் வீட்டுக்கு வரும்போது அப்பா டின்னர் சமைச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், டேட் வாஸ் குக்கிங் ஆர் டின்னர்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. வென் ஐ காட் ஹோம்ன்றது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதே போல் தான் கீழே உள்ள 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் இருக்குது பாருங்கள். வாட் வர் தே டூயிங் வென் த பெல் ரேங் அப்படின்னா பெல் அடித்தப்போ அவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், இட் வாஸ் ரெய்னிங் வென் ஐ காட் அப். நான் எழுந்திரிச்சப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. த கம்பெனி வாஸ் டூயிங் வெல் வென் ஐ லாஸ்ட் விசிட்டட் இட். ஸோ நான் லாஸ்ட்டில் அந்த கம்பெனியை விசிட் பண்ணும்போது அந்த கம்பெனி நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது போல் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு செயல் நடந்துச்சுன்றதை குறிப்பிடுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். Thirdly, we use the past continuous tense to talk about the changing states in the past. அதாவது கடந்த காலத்தில் மாறிக்கொண்டே வந்த நிலைகளை குறிக்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the car was getting worse all the time. கார் கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே இருந்துச்சு. ஓகே, கார் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அந்த காரு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாயிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சேஞ்சிங் ஸ்டேட்டை குறிக்குது. த என்ஜின் வாஸ் மேக்கிங் மோர் அண்ட் மோர் ஃபன்னி நாய்ஸஸ். காருடைய என்ஜின்
கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஃபன்னி நாய்ஸஸ்லாம் ஏற்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு காலத்தில் ஃபன்னி நாய்ஸ் இருந்துச்சு, கொஞ்சமாக இருந்துச்சு, அப்புறம் அதிகமாகச்சு, அது இன்னும் மேலும் அதிகமாகச்சுன்ற மாறி வரும் ஒரு நிலையை இது குறிக்குது. த சீலிங் வாஸ் கிராஜுவலி ஃபாலிங் ஆஃப். அதாவது வீட்டில் உள்ள சீலிங் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ப்ராபப்ளி அது ரொம்ப பழுதடைஞ்சிருக்கலாம். நெக்ஸ்ட், த வெதர் வாஸ் கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அதாவது வெதர் கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. ஸோ இது போல் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். இது போல் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கண்டினியூஸாக மாறிக்கிட்டு வந்த அந்த நிலையை குறிக்கிறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அண்ட் ஃபைனலி வி யூஸ் த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார் கிரிட்டிசிசம் ஆஃப் த பாஸ்ட் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் பட் ஆல்வேஸ் வித் அன் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அதாவது கடந்த காலத்தில் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலை அல்லது ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலை குறை கூறுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது சென்டென்ஸில் எப்பயுமே ஒரு அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் அ ஸ்கூல் கேர்ள் ஜெயின் வாஸ் ஆல்வேஸ் லூசிங் திங்ஸ். ஸோ ஜெயின் ஸ்கூல் கேர்ளாக இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் திங்ஸ் எல்லாம் தொலைச்சிக்கிட்டே இருந்தா அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்கள், ஆல்வேஸ்ன்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. He was always grumbling about others. அவர் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி குத்தம் சொல்லிக்கிட்டே இருந்தார், குறை சொல்லிக்கிட்டே இருந்தார், அல்லது புரளி பேசிகிட்டே இருந்தார் அப்படின்றா போல் அர்த்தம். ஆல்வேஸ்ன்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. She was often coming late to the office. அவள் அடிக்கடி ஆஃபீஸுக்கு லேட்டாக வந்துக்கிட்டே இருந்தா. ஸோ ஆஃபன்ன்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. They were frequently fighting with each other. அவங்க அடிக்கடி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லின்றது அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது போல் கடந்த காலத்தில் உள்ள ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை குறை சொல்கிறதுக்கு அல்லது கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்தலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்சஸோடைய டிஃப்ரெண்ட் யூசஸை நம்ம ஒரு சென்டென்ஸில் சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we use the past continuous tense when we want to emphasize the continuity of the action. அதாவது கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வந்ததை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை பயன்படுத்தலாம். That's all. If you like this video, give a thumbs up and subscribe to my channel for more videos. Thank you.